போறியா? ஏய் குடிக்க போறியாடா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? காய்ஸ் நீங்க பாக்குற மாதிரி தெரியல. சவதீகா சவதீகா இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? நாங்க வந்த ட்ரெயின்ல வந்து போயிட்டோம். காய்ஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா செக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். செக்கிங் பண்ணியாச்சு. உட்காந்து என்ன இப்ப எங்க போறோம் என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஒருத்தன் கேட்க போயிருக்கான் வந்துட்டான். எங்கடா போறான்? எங்கேயோ போறான். சரி விடுங்க. எங்க போறோம்? கீழே எங்க விசிட் பண்ணலாம்னு கேட்க போயிருந்தேன். என்ன சொன்னாங்க? பீச் வந்து ஈவினிங் தான் நல்லா இருக்குமா? சரி பீச்ல குளிக்க முடியாதான்? அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க. அதான் ரூம் போட்டு பேசுறோம் பாத்தீங்களா? இப்பதான் நம்ம சொல்லுண்டா. அது எந்த ட்ரிப் இல்லாம ஏய் தெரியுதான்னு பாடுறான் மூஞ்சி ஃபர்ஸ்ட் பைத்தியக்காரா இருந்தா. என்னன்னா இப்ப என்னன்னா இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே செட்டில் ஆயிட்டோம். இந்த பெட்ல ஒரு 3 பேரு அந்த பெட்ல ஒரு 3 பேரு படுத்தோம்னா மீதி எல்லாம் 2 பேர் கீழே படுத்தோம்னா கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க கைஸ். அந்த ரூம்ல சம்மந்தமே 2 பேர் தனியா படுக்கணும். அது செட் ஆகாது. அதனால வந்துட்டு இந்த ரூமை கேட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் ரூம் போட்டு யோசிக்கணுன்றது. அதுக்காக தான் நாங்க ரூம் போட்டிருக்கோம். அது வர்க்கலால ரூம் போட்டிருக்கோம். ரூம் போட்டு வச்சா ஐடியா வரும்னு சொல்றது இந்த மாதிரி. உங்களுக்கு அடுத்தாடி ஏதாச்சும் டூர் போனா இந்த மாதிரி ரூம் போட்டு வச்சுங்க. ஆக்சுவலி இது ஸ்ப்ரைட் இல்ல, இது ஸ்ப்ரைட் தான். ஓக்காலால அட பாவி. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங். A few moments later. சரக்கடிச்சு படுத்தோம் அந்த மாதிரி நடக்கிறான். 10 ரூபா பீஸ் கொடுத்து எடிட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு எடிட் பண்ணி பப்ளிக் எடிட் பண்ணிடுறாங்க. ஓகே 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 ஹெட்செட். ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க வாசல் நின்று. டேய் வாங்கடா போலாம். டேய் ஒரே போட்டோ இவனே வர சொல்லிட்டு இவனே பண்ணிட்டு இருக்கான் பாரு. இவன் தான் எங்களோட ஆல் டைம் போட்டோகிராஃபர். ஹே गाइस திஸ் இஸ் ஸ்ரீராம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா பீச் போகிறோம். சும்மா தான் போயிட்டு இருக்கோம். அண்ட் அதான் போட் ஹவுஸ் போகலாம் பார்க்குறோம். போக முடியல. அதனால ஹோம் ஸ்டேலேருந்து இப்போ பீச் வரைக்கும் நடந்தே போகிறோம். ஆனால் மலைமேடு மாதிரியே இருக்குது இந்த இடம். ஸோ வாங்க போகலாம். நிறைய இது இருக்கு. ஹோம் ஸ்டேஜ் காட்டேஜ் நிறைய இடம் இருக்கு. ஆக்சுவலி 5th படிக்கும்போது திருவனந்தபுரம் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வரேன். ஸோ இது வேற ஊர், அது வேற ஊர். இது வர்க்கலா. ஸோ A few moments later. கை இன்றைக்கி கை இல்லாமல் நான் பார்த்து. ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா பீச்சில் இருக்கோம். அதான் ஃபுல் மஜாவாக இருக்குது. ரொம்ப வைப்பாக இருக்குது. காலையில் இன்னும் பாருங்க நைட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன பேசுறதே தெரியல. பேசுறவா ஒருத்தர் இருக்கணும். எவனும் பேச மாட்டான். அதை சாப்பிட்டு போகணும். அடுத்து ஐராம் போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். போயிட்டு மேங்கோ ஃபாரஸ்ட்டு
போயிட்டா அவ்வளோதான் guys. நாளைக்கு பீச்சை பார்த்து கிளம்பிட்டான். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா வர்க்கலா பீச். ஆனால் கொஞ்சம் பீச்சு கோவாவோட இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், பார்க்காம இருக்கணும். கடல் எவ்வளோ சாப்பிட்றா தெரிஞ்சு போச்சு. அவங்க கூட போய் பண்ண அப்புறம் கொஞ்சம் கிட்ட போவோம் ப்ரோ. நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா? நாளைக்கு கிடக்கா எனக்கு தெரியாது. ஃபோன் எடுத்துக்கா இருக்கா? அப்புறம் வீடியோ எடுக்க நல்லா இருக்கு. Hey guys, this is Sriram. This is Sriram சொல்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணோம், ஒரே ப்ளஸ் என்ஜாய் பண்ணோம். சீரியஸ்லி சொல்கிறேன், வர்க்கலா ஒரு டம்மி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ வாழம் பீச்சு சுற்றி உங்களுக்கு பட்ஜெட் நிறைய இருந்துச்சுன்னா எல்லோரும் சுற்றலாம். பட்ஜெட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் பீச்சை மட்டும் சுற்றிட்டு வர வேண்டாம். எங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. ஏன்டா போனோன்னு இருக்கு, வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வேஸ்ட்டும் இல்லை, குளிச்சிட்டோம். எடுக்கல வந்துட்டே இருக்கா எல்லாம். guys, இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம கிளிப், அந்த இடத்துல கிளிப் இல்லை, அது என்ன பேர்? ஐயோ என்ன கபில் 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 பீச்சு. பேர்லேயே கப்பல் இருக்கு ஸ்ரீராம். ஸோ இந்த வீட்டில் என்னென்னா கபில் பீச்சு இருக்கோம், பேர்லேயே கப்பல் இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் நைட் டைமில் வரும்போது தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துருக்கணும், இருட்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒருத்தர் ஐஃபோன் வச்சுருக்கனால எங்களுக்கு எல்லா பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி கிளிப் பண்ணணும், கிளிப்பில் தான் நைட் டைம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் அதான் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நான் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அவ்வளோதான். தெரியுதடா தெரியுது. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் தனிமலன் சேனல். இப்போ என்னன்னா ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப கால் வலி. கிளிஃப்கே நாங்கள் 2 வாட்டி காலைல பீச்சில் தண்ணியில் குளிச்சிட்டோம். நைட் டைம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம், ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நாங்கள் எதாவது வாங்கலாம்னு பார்த்தோம், எதுவும் வாங்குற மாதிரியே இல்லை. என்னத்தை வாங்கி நம்ம எப்படி இருந்தாலும் அது உடைய தான் போகுது. ஸோ அதெல்லாம் வாங்கலை. இந்த ஐ லவ் வர்க்கலா அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மாதிரி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு வந்துட்டேன். அதான் நிறைய விஷயம் நடந்துச்சு கேஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி என் கூட வர ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேரளாவில் இருக்கான், அதாவது திருவனந்தபுரத்தில் கிட்டக்க இருக்கேன்னு சொன்னான். சரி போகிறத போயிடலாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டான். அது அவன் பர்சனல் இது விட்டாச்சு. சரி கொல்லத்தில் இறங்கிட்டோம், ஓகேங்களா. கொல்லத்தில் இறங்கிட்டு சரி வர்க்கலா தான் கிட்ட போயிடலாம். ஆனால் வர்க்கலா தான் இங்கே ரூம் போட்டு இங்கே இருக்கோம். ஸோ அதனால் இப்போ அதான் ஒரு 2 ஸ்பாட் தான் போயிருக்கோம். அதுவும் ஒரு கப்பிள் அந்த என்னது அது கப்பிள் பீச்சோ அது ஏதோ பீச்சோ. ஸோ அதான் அடுத்தது என்ன சொல்கிறேன்னு தெரில. நாளைக்கு போனதே 2 பிளேஸ் தான், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு காலைல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போகிறோமா இல்லையான்னு தெரியல, கண்டிப்பாக போக மாட்டோம். வந்ததுக்கு நாங்கள் வேஸ்ட்டு. ஆக்சுவலி பட்ஜெட் ரொம்ப ஹை பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதாவது ஒரு காரோ ஒரு பைக்கோ ரெண்ட் வச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆனால் இப்போ பட்ஜெட்டு நாங்கள் ஒரு 3000 போட்டிருக்கோன்னா 2000 நாங்கள் சும்மா போட்டதே 2000 தான். அண்ட் அதான் அப்படி போட்டு கூட எங்களுக்கு அந்த பட்ஜெட் ஒத்துக்க வரல. ஒருத்தன் எனக்கு தலை சுற்றுதுன்னு சொல்கிறான், ஒருத்தன் அதே ஒருத்தன் தான் வர மாட்டேன்னு சொல்கிறான், ஒருத்தன் பட்ஜெட் பத்தலைன்னு சொன்னாங்க.
நோய் சாப்பாடு வெயிட்டிங் இது நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி டீம் வச்சு நான் வந்தேன் பார்த்தீங்களா, என் புத்தியை அப்படி இல்லை. எங்கள் மேலேயே ஆக்சுவலி எங்கள் மேலேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா கரெக்டாக பிளான் போட்டிருந்தோம். அது என் மேலே தப்பு. என் மேலேயும் என் ஃப்ரெண்டு மேலே தப்பு. போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக பிளான் போட்டாச்சு. திருவனந்தபுரம் தான் போனோம். திருவனந்தபுரம் தான் போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தா அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒர்க்கெல்லாம் வந்து இப்படி தான் நடந்துச்சு. பட் ஓகே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு சொர்க்க பூமி எங்களுக்கு. பீச்சில் நல்லா சுற்றிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தோம். அவ்வளோதான். ஃபோட்டோ ஷூட் தான் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். விலாகு காலிலேருந்து என்னெல்லாம் எடுத்தோம் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வரைக்கும் எடுத்தாச்சு. அதான் நாளைக்கு என்ன நடக்குது வீடியோவில் தெரியும். ஸோ எதுவும் பார்ட்டாக வரும் இந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் நான் ஆக்சுவலி இவங்களை என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன், சரி அடுத்தது இவங்க இந்த டீம் வச்சு தான் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். யூடியூப் சேனல் ட்ரிப் வந்தால் இவங்க கூட வரணும் அப்படின்னு பண்ண பார்த்தேன். பட் அது சுத்தமாக நம்பிக்கையே போச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு ஒரு காலைல டெம்பிள் போயிட்டு வந்து மன நிம்மதியாக இருக்கலாம் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு டெம்பிளில் பார்த்துட்டு இருந்தீங்களேன், அது மனசு நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ அதான் நாளைக்கு ஈவினிங் ட்ரெயின். ஈவினிங் இங்கேருந்து இல்லை, கொல்லத்துலேருந்து மதுரை. விடிய காலம் மதுரையில் பேசிடுவோம். மதுரையிலேருந்து திருச்சிக்கு 2 மணி நேரம். வந்துடலாம் 5:30 6 மணிக்குள்ளே வந்துடலாம். மண்டே 6 மணிக்குள்ளே வந்துடுறேன். பட் ஒருத்தன் சொல்கிறான் அன்று வந்துடலாம் சொல்கிறான். டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே என்ன எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அவன் போகிறான்னா போவான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையாக நடந்துருந்துச்சு. எங்களுக்கு ஈவினிங் தான் கொஞ்சம் செட் ஆனிச்சு நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் என்ன பேசுன்னு தெரில. ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஹோட்டலை பற்றி நான் காலையிலேருந்து ரொம்ப ஒழுங்காக பேசல. இப்போ தான் நான் கரெக்டாக பேசிட்டு வரேன். என்னென்னா ஹோம் ஸ்டே வந்து ஓகே, ஒரு நாள் நல்லா தான் இருக்குது. ஒரு இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு இதில் இல்லை. கீழே தான் போகணும். ஸோ அதான் ஓரளவுக்கு இந்த ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. என்ன நாங்கள் இன்னொரு ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் பார்த்துருந்தோம். அது எங்களுக்கு கொடுக்கல, கப்புள்ஸ் கொடுத்துட்டாங்க. கப்புள்ஸ் சொல்ல இருக்கே அப்படின்னு அவங்க மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே தப்பு. நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வரோன்ட்டு நான் காலைல சொன்னதுனால குழப்பிருச்சு. ஸோ ஹோம் ஸ்டே நிறைய இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் குழப்பிட்டு தான் வந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். டாடா பை பை. One eternity later. மணி 7 இன்னும் யாருமே எழுந்திரிக்கல. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். லைட்டாக தூரம் தான் போடுது. சும்மா ஆச்சும் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு போகிற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஒரு நாள் ஊர் சுற்றுறது, இதை தவிர வேறு எதுவுமே வச்சுக்கிட மாட்டேன் போல். அதான் ஆக்சுவலி நான் இந்த டீம் வச்சு பில்ட் பண்ணலான்னு நினச்சேன். என் டீமை அது அப்படியே நாசமாக போயிடுச்சு. அதான் இவங்களுக்கு நம்பிக்கணும்னு என்ன ஒரு ட்ரிப்பும் போக முடியாது. அதான் நாங்கள் கேரளா வரைக்கும் வர தப்பாக போச்சு. தமிழ்நாடுக்குள்ளே ஏதாவது சுற்றி இருந்தோம். இவங்க தான் நாங்கள் ஒரு பிளேஸ் சொல்லும் போது தான் இந்த பிளேஸ் அடிபட்டு வர ஆரம்பித்தோம். அடுத்தது என்ன வீடியோன்னு தெரில, பார்க்கலாம். பட் பிளேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க பார்த்துருக்கலாம். பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் இது கொஞ்சம் தள்ளியே தான் இருக்குது. நடந்து போகிற மாதிரி தான். கால் வலி காலெலாம் செத்தே போச்சு. அதான் தூங்கிட்டாங்க போல். அதான் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். இன்னும் நல்லா தான் இருக்குது. பேஸ்டாக இருக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பட்ஜெட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பிளேஸ் சுற்றிடலாம். ரெண்டுக்கு வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு போட்டிருக்காங்க, கிளிஃப்வே, ஹோம் ஸ்டே, கார் அண்ட் பைக்கு ரெண்ட்டு. எதுவுமே நமக்கு தான் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஹோட்டலில் வரணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட ஹோட்டல் வேணுன்னா இங்கே வரலாம். 4 பேர்த்துக்கு 2000 ரூபா. ஆமாம், ஒரு ரூமுக்கு 2000 ரூபா. 4 பேர் தான் அலோட் பண்ணுவாங்க ஒரு ரூமுக்கு. ஸோ நாங்கள் 2 ரூம் எடுத்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ரூமில் போய்க்கலாம்னு நினச்சோம். ஒருத்தன் வரல, அதனால என் ரூமில் நாங்கள் 3 பேர் தான் படுத்துட்டோம். ஸோ அந்த ரூமில் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் தான் கோளாறு பண்ணுற கேங்ஸ்.
அந்த 4 பேர்த்துல 2 பேரும் இன்னும் கொலார் பண்ணாரு கேங்ஸ். இன்னொருத்தன் கூட சொன்ன டயத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க, வந்துடுவான். ஸோ இது என்னமோ பிளான்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் புலம்பிட்டே இருக்கேன், பிளான் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பிளான் மிஸ் தான் ஆச்சு. ஸோ நான் இந்த வீடியோ 2 ஃபோனில் மாற்றி இருக்கேன். ஒன்று இந்த ஃபோன் எடுக்கிறேன், இன்னொன்று என் ஃப்ரெண்டு ஃபோன் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. ஐஃபோன் இல்லை, பட் அது வேறு ஃபோனு. அந்த ஃபோன் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். லாங் வீடியோ எனக்கு இருக்கிறதுலே இது பண்ணுறது தான் லாங் வீடியோ. ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்பாட் போடணுன்னா, டூரிஸ்ட் பிளேஸ் போகணுன்னா, ஒருத்தர் ட்ரிப் அட்வைசர்னு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் ட்ரிப் அட்வைசரே இல்லை எங்கள் குரூப்லலாம். எல்லாம் பிளான் கெடுத்து விட்டாச்சு. தம்பி உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னா அந்த டைமில் தான் தோணுது. ஸோ என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். ஹலோ காய்ஸ், இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒன்றுமே பண்ண மாட்டோம், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. எங்கேயும் வெளில போக மாட்டோம், தெரிஞ்சு போச்சு. ஆனால் பாருங்க, நாங்க ஒரு 3 பேர் ரெடி ஆயிருக்கோம். இன்னும் ஒரு 4 பேர் வந்து மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு வரோம் எதுக்கு போகிறோம் தெரில. வாக்காளர் ட்ரிப்பு ஆகும்போது தந்த செலவு தான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். நாங்க ரெடியா இருக்கோம், எங்க போறோம் பிளானிங். ஏதாவது பிறந்த மணியா தரேன். அதை போத்துக்கிட்டு தூங்குறேன். One eternity later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அதே ட்ரிப்பில் தான், யாருமே இல்லை, ஜாலியாக இருக்கும். இது எப்படி தெரியுமா, ஒரு ஆளே இல்லாத கூட்டம் மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. அதான் இப்போ நான் பிளாக் சாண்ட் பீச் போகிறோம். அது ஏற்கே போக வேண்டியது தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் போகலாம். பிளாக் சாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பிளாக் சாண்டு. இதில் ஒன்றுமே இல்லை, மண்ணு கலர் தான் கருப்பாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. எதுக்கு வந்தேன்னு தெரில. ஆனால் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் ஜாமுன்ட்டு. இன்னும் நினையலை, ஏன்னா எங்கள்கிட்ட உள்ளே போடுற உள்ளாடு என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ பசிக்குது, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பீச் அவ்வளோதான், க்ளோஸு. பார்ப்பலாம். அவன் சாப்பாடும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கொல்லத்துக்கு வந்திருக்கோம். அங்கே கொல்லம் தான் வந்திருக்கோம். அதான் திருவனந்தபுரம் போக முடியலன்ட்டு இங்கே பிளான் மாற்றியாச்சு. பீச்சில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் ஜங்ஷன் போயிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். கோலார் ஆயிடுச்சு, கோலார் விளாக் இது. எப்படி மஞ்சள் பாய்ஸ் மாதிரி நாங்கள் டிபிஜே பாய்ஸ், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பாய்ஸ். ஸோ என்ன பேசுறதுன்னே தெரில, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதாவது எஸ்கா பிஸ்கா பண்ணிட்டு போயிடலாம் தோணுது எனக்கு. அந்த நேரம் தான் தோணுது.